ஆல்கஹாலிக்ஸ் ஒரு 10 வருஷமா ஒரு மனிதர் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தார்னா அவருக்கு லிவர் கெட்டு போய் சிரோசிஸ் வந்து ஜாண்டிஸ் வரலாம். ஜாண்டிஸ்ன்றது ஒரு நோய் இல்ல, ஒரு நோயோட அறிகுறி. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னோம்னா ஃபீவர் வருது. ஃபீவர் வந்து ஒரு நோய் இல்ல, ஒரு நோயோட அறிகுறி. கோவிடால ஜுரம் வரும், மலேரியாவால ஜுரம் வரும், டைஃபாய்டால ஜுரம் வரும், எலிக்காய்ச்சலால ஜுரம் வரும். இந்த எல்லாத்துக்கும் வரது பாத்தீங்கன்னா ஃபீவர் மட்டும் தான். பட் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்டா இல்ல. கோவிடுக்கு வேற ட்ரீட்மெண்ட், மலேரியாக்கு வேற ட்ரீட்மெண்ட், டைஃபாய்டுக்கு வேற ட்ரீட்மெண்ட். சோ ஒரு நோயோட அறிகுறி தான் ஃபீவர். அதே மாதிரி தான் ஜாண்டிஸ். பஞ்சகாமாலன்றது ஒரு 10 வயசு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனால வரும். வேற கொஞ்சம் வயசான ஒரு 20-25 வயசுல பித்தப்பை கற்களால வரும். ஃபீமேல்ஸ்க்கு மோர் காமன். பித்தப்பை கற்கள் வந்து அடைச்சதுனா ஜாண்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்கஹாலிக்ஸ் ஒரு 10 வருஷமா ஒரு மனிதர் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தார்னா அவருக்கு லிவர் கெட்டு போய் சிரோசிஸ் வந்து ஜாண்டிஸ் வரலாம். வயசானவங்களுக்கு லிவர் கேன்சரால ஜாண்டிஸ் வரலாம். இது மாதிரி ஜாண்டிஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பச்சளை கட்டுறதோ இல்ல சூடு போறதோ கண்டிப்பா சரியாகாது. என்ன சொல்ல வரேன், ஏன்னா ஒரு ஜாண்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்ம போய் டாக்டரை பார்த்து அதுக்கு டெஸ்ட் பண்ணி என்ன வகையான ஜாண்டிஸ்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதா கரெக்ட் ஆகும். இதே நம்ம ஏர்லியா பண்ணாம லேட்டா பண்ணோம், மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணோம்னா இட் கேன் லீட் டு மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு கேக்குறாங்க, சார் ஜாண்டிஸ்னு வராங்க, பச்சளை கட்டினாலும் சூடு போட்டாலும் சரியாயிடுதுங்களே, அது எப்படி சார் அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வரது வந்து ஒரு 10-20 வயசு வரவங்களுக்கு இன்ஃபெக்ஷனால மஞ்சக்காமாலை வரும். இந்த இன்ஃபெக்ஷன்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ தான் ரொம்ப காமன். இந்த ரெண்டுத்துல வர மஞ்சக்காமாலமே செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அதாவது நீங்க சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஃபீவர் இருந்தா பாராசிட்டமால் கொடுத்துட்டு நல்ல ஆகாரமும் ஃப்ளூயிட்ஸும் கொடுத்தீங்கன்னா அந்த வைரல் டிசீஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். 90% வர வைரல் டிசீஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். சோ அதனால நம்ம எதிர்ப்பு சக்தியால தானாவே சரியாகும். சோ அந்த ஒரு விஷயத்தால தான் பேஷண்ட் சரியா வராங்க தவிர பச்சளை கட்டுறதாலேயோ சூடு போடுறதாலேயோ கண்டிப்பா சரியாகிறது இல்ல. பட் இது நிறைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் சயின்டிபிக் fact. ஆல்கஹாலிக்ஸ் ஒரு 10 வருஷமா ஒரு மனிதர் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தார்னா அவருக்கு லிவர் கெட்டு போய் சிரோசிஸ் வந்து ஜாண்டிஸ் வரலாம். ஜாண்டிஸ்ன்றது ஒரு நோய் இல்ல, ஒரு நோயோட அறிகுறி. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னோம்னா ஃபீவர் வருது. ஃபீவர் வந்து ஒரு நோய் இல்ல, ஒரு நோயோட அறிகுறி. கோவிடால ஜுரம் வரும், மலேரியாவால ஜுரம் வரும், டைஃபாய்டால ஜுரம் வரும், எலிக்காய்ச்சலால ஜுரம் வரும். இந்த எல்லாத்துக்கும் வரது பாத்தீங்கன்னா ஃபீவர் மட்டும் தான். பட் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்டா இல்ல. கோவிடுக்கு வேற ட்ரீட்மெண்ட், மலேரியாக்கு வேற ட்ரீட்மெண்ட், டைஃபாய்டுக்கு வேற ட்ரீட்மெண்ட். சோ ஒரு நோயோட அறிகுறி தான் ஃபீவர். அதே மாதிரி தான் ஜாண்டிஸ். பஞ்சகாமாலன்றது ஒரு 10 வயசு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனால வரும். வேற கொஞ்சம் வயசான ஒரு 20-25 வயசுல பித்தப்பை கற்களால வரும். ஃபீமேல்ஸ்க்கு மோர் காமன். பித்தப்பை கற்கள் வந்து அடைச்சதுனா ஜாண்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்கஹாலிக்ஸ் ஒரு 10 வருஷமா ஒரு மனிதர் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தார்னா அவருக்கு லிவர் கெட்டு போய் சிரோசிஸ் வந்து ஜாண்டிஸ் வரலாம். வயசானவங்களுக்கு லிவர் கேன்சரால ஜாண்டிஸ் வரலாம். இது மாதிரி ஜாண்டிஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பச்சளை கட்டுறதோ இல்ல சூடு போறதோ கண்டிப்பா சரியாகாது. என்ன சொல்ல வரேன், ஏன்னா ஒரு ஜாண்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்ம போய் டாக்டரை பார்த்து அதுக்கு டெஸ்ட் பண்ணி என்ன வகையான ஜாண்டிஸ்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதா கரெக்ட் ஆகும். இதே நம்ம ஏர்லியா பண்ணாம லேட்டா பண்ணோம், மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணோம்னா இட் கேன் லீட் டு மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு கேக்குறாங்க, சார் ஜாண்டிஸ்னு வராங்க, பச்சளை கட்டினாலும் சூடு போட்டாலும் சரியாயிடுதுங்களே, அது எப்படி சார் அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வரது வந்து ஒரு 10-20 வயசு வரவங்களுக்கு இன்ஃபெக்ஷனால மஞ்சக்காமாலை வரும்.